கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த விசேஷித்த நாள் பெந்தெகோஸ்த நாள், த டே ஆஃப் பென்டிகாஸ்ட். இன்றைக்கி சபையோட பிறந்த நாள். பென்டிகாஸ்ட் இஸ் த டே தட் கேவ் பர்த் டு த சர்ச். சபையோட பிறந்த நாள் இதனால தான். இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பாக சொன்னார், காத்திருங்கள் என்று சொன்னார். அவர் 40ஆம் நாளில் போயிட்டார். அதுக்கப்புறம் 10 நாட்கள் பொறுத்து இவர்கள் எல்லாரும் 120 பேரும் மேலறையில் கூடியிருந்தார்கள். ஏன் அவர் காத்திருக்க சொன்னார்னா, ஆவியானவர் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல், அதனால் காத்திருங்க. ஆவியானவர் வந்த பிறகு தான் அப்போஸ்தலரோட ஊழியங்கள் ஆரம்பிக்கப்படும். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து பரமேறி போய்விட்டார். ஆகவே அவர்களை காத்திருங்கள் என்று சொல்லி ஆவியானவர் வந்த பிறகு ஊழியம் வல்லமையாக நடக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஆகவே பெந்தெகோஸ்து நாள் மிக முக்கியமான நாள். அதுவும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அது ரொம்ப முக்கியமான நாள். போன மாதம் கூட பாஸ்டர்மா கூட பெந்தெகோஸ்து நாளில் உள்ள அனுபவங்களின் நன்மைகளை குறித்து செய்தி கொடுத்தார்கள். இப்பொழுதும் பைபிள் ஸ்டடியும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து தான் பாஸ்டர் பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த கடைசி நாட்களில் ஆவியானவர் இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. இன்றைக்கு செய்திக்குள்ளே கடந்து போவோம். லேவியராகமும் 6ஆம் அதிகாரம், லேவியராகமும் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். லேவியராகமும் 6ஆம் அதிகாரம் 8லிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேல் உள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் தன் சணல்நூல் அங்கியை தரித்து தன் சணல்நூல் ஜல்லடையை அறையில் போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்து பக்கத்திலே கொட்டி, பின்பு தன் வஸ்திரங்களை கலற்றி வேறு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த சாம்பலை பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்ட கடவன். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒருபொழுதும் அவிழ்ந்து போகலாகாது. எனக்கு செய்தி, அக்கினி ஒருபோதும் அவிழ்ந்து போகலாகாது. The fire must not go out. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி ஒரு நாளும் அவிழ்ந்து போகக்கூடாது என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த 9ஆம் வசனத்தில், 12ஆம் வசனத்தில், 13ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு வார்த்தை 3 தரம் வருகிறது. பலிபீடத்தின் மேல் உள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இட் ஷுட் நாட் பி புட் ஆஃப். அது அவிழ்ந்து போகக்கூடாது. பெந்தெகோஸ்துனால எல்லாரும் அபிஷேகத்தை பெற்ற நாம் அதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இதில் அநேக பாடங்கள் இருக்கிறது. பலிப்பீடம், அதன் மேல் விறகு, ஆசாரியம் விறகு போட்டுட்டே இருக்கணும். அது அவிழ்ந்து போகக்கூடாது. சாம்பலை கொண்டு போய் கொட்ட வேண்டும். அதில் எப்போதும் பலி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளை, ஓல்ட் டெஸ்டமென்ட் கமாண்ட். இது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட கட்டளை. இந்த அக்கினியை பார்த்தீங்கன்னா, இந்த அக்கினி தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. இப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் அவருடைய
பிரசன்னம் இருக்கிறது. தேவன் எங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் அக்கினி வருகிறதோ அங்கெல்லாம் தேவ பிரசன்னம் இருக்கும். சீனாய் மலை மேலையில் ஏறும் பொழுது அங்கே அக்கினி இருந்தது. நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடாரத்தில் அக்கினி இருந்தது, தேவாலயத்தில் அக்கினி இருந்தது. அதே போல் நமக்குள்ளும் அக்கினி, பரிசுத்த ஆவியானவராகிய அபிஷேக அக்கினி நமக்குள்ளே இருக்கிறது என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அக்கினி ரொம்ப முக்கியமானது. பிரியமானவர்களே, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது சொன்னார், அவர் ஜலத்தினால் மாத்திரமல்ல அக்கினினாலும் அவர் உங்களுக்கு என்ன செய்வார், ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவ பிரசன்னத்தை அந்த நாட்களில் அக்கினி, மனுஷன் உண்டாக்குற அக்கினி வேற, தேவ சமூகத்திலிருந்து வருகிற அக்கினி வேற. அதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்திலுடைய சமூகத்திலிருந்து வர அக்கினி அது விசேஷித்தமானது. ஆகவே அந்த அக்கினி எதை குறிக்கிறது என்று சொன்னால் தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. காட்ஸ் பிரசன்ஸ். கர்த்தர், அந்த அக்கினி இருந்தால் கர்த்தர் இருக்கிறார்னு அர்த்தம். இஸ்ரவேலை வழி நடத்தும் பொழுது மேக ஸ்தம்பத்தின் மூலமாகவும் அக்கினி ஸ்தம்பத்தின் மூலமாக நடந்தார். கர்த்தர் அந்த அக்கினியில் இருந்தார். நீங்கள் மலைகளை வாசிக்கும் பொழுது அக்கினியிலிருந்து கர்த்தர் பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அபாஷந்தரா, அக்கினியை குறித்த ஒரு ஞானம் நமக்கு தேவை. தேவ அக்கினி தேவ பிரசன்னத்தை மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தர். மலையின் மேல், சீனா மலையின் மேல் அக்கினி வந்த பொழுது, மோசே இருந்த பொழுது, அது கத்தர் 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 என்கிற சத்தம் கேட்டு. மகா பரிசுத்தத்தை குறித்து ஒரு காரியம் அக்கினியை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த நான் ராத்திரி கூட நடுராத்திரியில் எழுந்து உட்காந்து திருப்பி பெந்தகோஸ்தை பார்த்தேன். அதோடைய அர்த்தம் விக்கிபீடியாலையும் கூகுள்லேயும் போய் பார்க்கும் பொழுது, யூதர்களுடைய நாட்களில், அந்த இஸ்ரவேல் நாட்களில் தேவன் மலையில் கொடுத்த அந்த கமாண்ட்மெண்ட்ஸ், கட்டளைகள், நியாயப்பிரமாணமோ அந்த பெந்தகோஸ்து நாளில் தான் வந்துருக்கு. அந்த இதில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது அவர்கள் பண்டிகை கொண்டாடுகிறார்கள். ஆகவே இங்கே நம்ம பார்க்கும் பொழுது இது தேவனுடைய கட்டளை. அது மாத்திரமல்ல, கண்டினியூஸ் ஃபெலோஷிப். தான் ஜனங்களோடு தேவன் ஒரு ஐக்கியத்தை வைத்திருக்கிறார், உறவை வைத்திருக்கிறார் என்பதை அந்த அக்கினி வெளிப்படுத்தினது. அவ்வப்போது தேவன் அவர்களோடு இடைப்படும் பொழுது அவர் அக்கினின் மூலமாய் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த அக்கினி இருக்கும் பொழுது கர்த்தருக்கான ஒரு உணர்வோடு கூட இருப்போம். கர்த்தருடைய காரியங்களிலே உணர்வு. அது மாத்திரமல்ல, வைராக்கியம் உள்ளவர்களாய், ஆவிக்குரிய வைராக்கியம், ஸ்பிரிச்சுவல் ஜெயில், ஆவிக்குரிய வைராக்கியம். நமக்குள்ளே அந்த அக்கினி இருக்கும் பொழுது ஆவிக்குரிய வைராக்கியம் இருக்கும். அண்ட் டிவோஷன் டு ஹிம், அவருக்கென்று நாம் அர்ப்பணம் செய்கிறவர்களாக இருக்கும். இந்த அக்கினி இருந்தால் தான் நாம் ஜீவனுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். இந்த அக்கினி இல்லைன்னா செத்தவன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ குளிரும் இல்லைன்னா அனலும் இல்லைன்னா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது ஐ வில் ஸ்பிட் அவுட் ஆஃப் மை மவுத் அப்படின்னு சொல்கிறார். ஐ வில் வாமிட் பண்ணிடுவேன்றார். ஐ வில் ஸ்பிட் அவுட் ஆஃப் மை மவுத், வாயிலிருந்து துப்பிடுவேன்றார். எதை காரி துப்போன்னா, எது வேண்டாததோ அதை தான் துப்பிடுவோம். உனக்கு ஆவியிலே இல்லை அனலும் இல்லைன்னா கர்த்தர் துப்பிடுவார். அபிஷேகம் பெற்றுட்டு நல்லா கவனிங்க, அபிஷேகம் பெறுறீங்க, சும்மா பழக்க தோஷத்தில் ஆவியில் நிறைய கூடாது. ஆவியானவருடைய அக்கினி இறங்கி ஆவியானவருடைய டச் நமக்குள்ளே இருந்தால் தான் நாம் அந்நிய பாஷை பேசணும். பழக்க தோஷத்தில் பேசாதீங்க. ஆண்டவர் அபியும் இவனும் இறந்து போனதுக்கு காரணம் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க. தேவனோட பலிபீடத்திலேருந்து எடுக்க வேண்டிய அக்கினியை எடுத்துகிட்டு வராமல் அவர்களாகவே தயாரித்த அக்கினியை கொண்டு வந்தாங்க. அது அந்நிய அக்கினி. அந்நிய அக்கினி ஒரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது.
கர்த்தர் அனுப்பின அக்கினியிலிருந்து அவர்களை கொண்டு வந்தார்கள். ஆரோனெல்லாம் கொண்டு வந்தாங்க, கர்த்தர் அவர்கள் ஜீவனை காத்தார். ஆனால் இவர்கள் அடிக்கப்பட்டு மரணத்தை சந்தித்தார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தரோட பிள்ளையில் அது மாத்திரமல்ல, அங்கே கொடுக்கப்பட்ட கட்டளை என்னன்னா, இந்த பலிப்பீடத்தில் இருக்கிற அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஆசாரியர்கள் கவனிக்கணும். இப்போ எத்தனை பேர் ஆசாரியர் இங்கே உட்காந்துருக்குறவங்க? ஒரு சிலர் தான் கை தூக்குறீங்க. அந்தகார ஒளியிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரைவலத்தோட புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான. அப்போ எத்தனை பேர் ஆசிரியர் கூட்டீங்க? இப்போ விளங்குதா உங்களுக்கு? நீங்களும் நானும் இந்த அக்கினி எரியாமல் இருப்பதற்கு முயற்சி செய்யணும். அப்போ ஆண்டவர் அதையும் கட்டளை கொடுக்குறாரு. நீங்கள் கட்டைகளை என்ன செய்யுங்கள்? போடுங்கள். கட்டை போட்டுக்கொண்டே இரு. அப்படியே கூட. ஏன்னு சொன்னால் பலி. இது என்ன பலின்னா சர்வாங்க தகன பலி. சர்வ அங்கங்களையும் பலிப்பிடத்தில் வைக்கிறது தான் சர்வாங்க தகன பலி. ஏன்னா ரோமர் 12:1 வாசிக்கிறோம்ல, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள், நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் மறுரூபமாக்கும். இதுதான் ஜீவியத்தை மறுரூபமாக்கும். கிறிஸ்டியன் லைஃப் செத்த லைஃப் இல்லைங்க, ஜீவன் உள்ளது. ஏன்னு சொன்னால் இந்த அக்கினி நமக்குள்ளே இருக்கிறது. இந்த அக்கினி இருந்தால் தான் ரொம்ப நாம் எந்த ஒரு கிறிஸ்துவ அடிப்படையில் வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி நடப்பதற்கு இந்த அக்கினி தேவை. பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. அக்கினி இல்லைன்னா அவன் லைஃப் ஆஃப். ஜீவன் இருக்கும், ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய ஜீவன் லைஃப் ஆஃப் ஆகிடும். பிரியமானவர்களே, ஆகவே இந்த அக்கினியை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இருதயங்களில் அதான் பலிப்பிடும். எது பலிப்பிடும்? நம்முடைய இருதயங்களிலே பலிப்பிடும். இருதயம்தான் பலிப்பிடும். அந்த பலிப்பிடத்தில் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:19 நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிங்கள். ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். குஞ்ச் நாட் த ஸ்பிரிட். ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, அணைத்து போடாதீர்கள்னு அர்த்தம். அதே தான் பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டது, புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். குஞ்ச் நாட் த ஸ்பிரிட். அதை அணைத்து போடாத என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அநேகரோட வாழ்க்கையில் பாருங்கள், ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்டோன்னே அபிஷேகம் பெற்றவங்கள பாருங்கள். நீங்களும் யோசித்து பாருங்கள், நம்ம யோசித்து பார்ப்போம். அந்த புதுசாக அந்த அனுபவம், அபிஷேகத்தின் அனுபவம், அக்கினியை பெற்ற உடனே நம்முடைய ஜீவியம் கொஞ்சம் அதுக்கு முன்பாக இருந்ததை விட அபிஷேகத்தின் அக்கினியை பெற்ற உடனே நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஜபம், வேத வாசிப்பு, அப்பப்போ என்னடா காணும்னு பார்த்தா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். எங்கன்னா ஒரு மரத்தடியில் ஜெபம் பண்ணுவோம், ஒரு புதருக்கு போய் ஜெபம் பண்ணுவோம். இதெல்லாம் அந்த ஆரம்ப நாட்களில். ஆனால் இந்த அக்கினி கொழுந்து விட்டு எரியணும். அக்கினியில் 2 தன்மை இருக்குது. ஒன்று அனல், ஒன்று வெளிச்சம். இது ரெண்டுமே அக்கினியில் வரும். அது எவ்வளோ பிரகாசிக்கிறதோ அவ்வளோ வெளிச்சம். எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்தது. இது பிறகு இந்த அக்கினியோட தன்மைகளில் ஒன்று ஹீட்டை கொடுக்கும், இன்னொன்று பிரைட்னஸை கொடுக்கும், லைட்டை கொடுக்கும். இதை தான் நம்ம பார்க்குறோம். ஆகவே இதை எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது ஆரம்ப நாட்களில் இருந்த அனுபவம். அதுதான் பவுல் கலாத்திய சபையில் சொல்லுவார், ஆவியில் தொடங்கின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தில் முடிக்கிறது என்ன? கலாத்தியர் 3:3 நாம் அதை குறித்து வாசிக்க முடியும். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனையே புத்தியினர்களா? இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, முதல்ல அக்கினி இருந்துச்சு, இப்போ அக்கினி அணையுது. இதை அணையிற விடுறீங்களா? இது நீங்கள் புத்தியினர்களா என்று இங்கே பவுல் கேட்கிறார். இன்றைக்கி எத்தனை பேர் அக்னியோடு ஆரம்பித்து இப்போ அக்னி இல்லாமல் இருக்கிறோம். அவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை புத்தியினர்களா?
புத்தியினர்களா? அருமையான கர்த்தருடைய ஆவியில் ஆரம்பித்த நாம் அதை அணைத்து போடாதபடி தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கணும். நான் இன்றைக்கு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே கவனிக்கப்படாத அக்கினி இறுதியிலே அணைந்து போகும். கவனிக்கப்படாத அக்கினி இருந்து அழைந்து போகும். நீங்கள் இப்போ எல்லாம் நம்ம கேஸ் ஸ்டவ் தான், எல்லாம் எலக்ட்ரிக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த நாளில் மாதிரி அடுப்பு ஊதுனவங்க கொஞ்சம் பேர் தான். இப்போ இருக்கிற வாலிப வசதிகளுக்கு அடுப்பு ஊத தெரியாது. அதில் எவ்வளோ சத்தியங்கள் இருக்குது. முதல்ல அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு தெரியணும். வெறும் பெரிய கட்டைகள் எல்லாம் போட்டால் உடனெல்லாம் பற்றிடாது. இந்த கல்யாணத்தில் தான் மண்ணெண்ணெய் லிட்டராக ஊற்றுவான் தூக்கி விறகுல. ஆனால் அந்த காலத்தில் சில இந்த சுள்ளி குச்சிலாம் வாங்கிட்டு போனவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். சுள்ளி குச்சி வாங்கிட்டு போய் அதை பற்ற வச்சு அதுக்கப்புறம் தான் உருளைக்கட்டையை வெட்டின சவுக்கை என்ன செய்வோம், வைப்போம். பாருங்கள், தீப்பற்ற வைக்கிறது சாதாரண காரியம் இல்லை. அதே வேளையில் அப்படியே விட்டுட்டா அணைஞ்சிரும். அதுக்கு ஒரு ஊதாங்கோல் இருக்கும். அதை என்ன செய்வோம், ஊத ஊத உள்ளே இருக்கிற சாம்பல்லாம் வெளியே போனால் தான் அது என்ன செய்யும், எரியும். இது பிரின்சிபல். இது சில சத்தியங்கள் அதில் இருக்குது. அந்த அனலை காத்துக்கணுன்னா ஊதணும், விறகை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதை தான் லேவியர் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே சல்லிக்க சல்லடை இருக்கும். அந்த சல்லடை சாம்பல் விழுந்தோடனே அந்த சாம்பலை கொண்டு போய் பாளையத்துக்கு புறம்பாக அவன் உடையை மாற்றிக்கொண்டு பாளையத்துக்கு புறம்பாக கொண்டு போய் அந்த சாம்பலை கொட்டணும். சாம்பல் எதை குறிக்குதுன்னா, அக்கினி எரிய விடாதபடி தடை செய்கிற காரியங்களை சல்லித்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கொட்டணும். இத்தனை பேர் விளங்க நான் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்கள், நம்முடைய எல்லா காரியங்களும் சல்லிக்கப்படணும். அப்போ தான் அக்கினி எரியும். ஆவியானவர் கிரியை செய்யணும்னா, ஆவியானவர் எரியும் பொழுது வேண்டாதவைகளை கர்த்தர் கொட்டிடுவார் கீழே. நமக்குள்ளே இருக்கிறத கர்த்தர் என்ன செய்வார், கீழே கொட்ட வைப்பார். ஆகவே கவனிக்கப்படாத அக்கினி இறுதியிலே அணைந்து போகும். இன்றைக்கி நம்ம நல்லா யோசித்து பார்ப்போம். நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் இருக்கிறதா? நீங்கள் மற்றவர்களை எக்ஸாமின் பண்ண வேணாம், மற்றவர்களை நீங்கள் சோதித்து பார்க்க வேணாம். எனக்குள்ளே எப்படி இருக்கிறது, நான் என்ன ஆராய்ச்சி பார்க்கணும். நான் அந்த நாளிலே நான் பெற்ற அபிஷேகம், அந்த அனந்த பாக்கியமான நாள், அது இப்போ தொடருதா? இல்லையே. யோசித்து பாருங்க, இல்லையே. அந்த அக்கினி இல்லையே. ஏதோ கிறிஸ்தவனை வரும் போகிறோம். அந்த ஃபயரை குறித்து, அந்த அபிஷேகத்தை குறித்து நமக்கு என்ன அக்கறை இருக்குது? அது அணைந்து போயிச்சா, எரிந்து கொண்டு இருக்கிறதா? அதனால்தான் ஆண்டவர் 3 தடவை அந்த இடத்துல சர்வாங்க தகன பலியை செலுத்தும் போது சொல்லுகிறார், அக்கினி ஒருபோதும் அவிந்து போகலாகாது. அக்கினி பலிபீடத்தின் மேல் உன் இருதயத்தில் மேலே எப்போதும் அபிஷேகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். ஜாக்கிரதையாயிரு, அசதியாயிராது. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிரு. இந்த அக்கினியை காத்து கொள்றதுக்கு ஒரு ஜாக்கிரதை தேவை. அப்பப்போ கவனிச்சிக்கணும். இந்த லாரி பேட்டரியில் போட்டிருப்பான், தினமும் என்னை கவனி. லாரி பேட்டரியில் இருக்கும், தினமும் என்னை கவனி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஒரு நாளும் ஆவிக்குரிய ஜீவத்தை ஓடு உடையா சம்பாதி எல்லாம் பண்ணு, எனக்குள்ளே ஆவியானவரை நான் நிலைய வச்சிருக்கிறேன்னா, அந்த அபிஷேகம் அக்கினி எனக்குள்ளே நிலைத்திருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆகையினால தான் அங்கே ஆவியிலே அனலாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அனலாய் இருங்கள் என்று சொன்னால் அனல் எப்போ இருக்கும்? நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் தான் அனல் இருக்கும், இல்லைன்னா அனல் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the fire of the Lord burning within us continuously, தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் தான் அனல். தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும். இந்த அனல் இல்லைன்னா அவ்வளோதான்.
இந்த எரிய வேண்டிய கட்டைகளை போடணும். நான் பின்னாடி சொல்கிறேன். எரிய வேண்டிய கட்டைகளை போடலன்னா எரியாது. அதே போல் சில வேளையில் நம்ம அதை குறித்து ஒரு கவனம் இல்லாமல் அசதியாக இருந்துட்டோம்னா ஆவியானவர் போயிடுவார். சிம்சோனை ஆவியானவர் தன்னை விட்டு போனதை என்ன செய்யல, அவன் அறியாமல் இருந்தான். சில வேளையில் நம்ம சபைக்கு வருவோம், போவோம், எல்லாம் காரியத்தை செய்வோம். ஆனால் அந்த ஆவியானோட அக்கினியை தக்க வைத்து கொண்டுமா அது இருந்தால் அதோடைய அந்த அக்கினி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையின் நடக்கை, நம்முடைய வாழ்க்கையின் தரம், நம்முடைய சிந்தையின் நோக்கம் உன்னதமாக இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். அந்த அக்கினி இருக்கும் பொழுது ரிவைவல், எழுப்புதல் ஒன்றாகும். எழுப்புதல் என்று சொன்னால் ஏதோ ஒரு நாளில் முடிஞ்சிருது அல்லங்க, சாகிற வரைக்கும் எழுப்புதல் இருக்கணும். அதுதான் எழுப்புதல். சும்மா இன்றைக்கி மட்டும் எழுப்புதல், ஒரு நாளைக்கு குடும்பமாக எழுப்புதல், அப்புறம் போகிறது, அப்புறம் எழுப்புதல், இதெல்லாம் அணைஞ்சு எரியுது இல்லை. எழுப்புதல் ஒரு நாள் இல்லை, அக்கினி இருக்கும் போதெல்லாம் அந்த விசுவாசி எழுப்புதல் இருக்கும். ஒரு விசுவாசிக்குள்ள எழுப்புதல் இல்லைன்னா அக்கினி எரியலைன்னு அர்த்தம். எழுப்புதல் என்பது என்னன்னா, நமக்குள்ளே ஆவிக்குரிய ஜீவியத்தில் கிருபைகள், வரங்கள், வெளிப்பாடுகளை குறித்த ஒரு சிந்தனை, நமக்குள்ளே அவைகளெல்லாம் வளர வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். தாகம் இருந்துக்கிட்டே இருக்கும், வாஞ்சை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் பொங்கிக்கிட்டே இருக்கும், அது அணைஞ்சு போகாது. அதனால தான் பலிப்பீடத்தில் எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும், கட்டைகளை நீ போட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆவியானவரும் எப்பொழுதும் எழுந்து கொண்டே இருப்பதற்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆவியானவர் உதவி செய்வார். நம்ம ஆவியானவர் எப்பொழுது நம்ம கேட்கும் போதெல்லாம் அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஆவிக்குரிய அக்கினியை மெயின்டைன் பண்ணணும். நம்ம அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்னா, ஜபத்தினாலும், வேத வசனத்தினாலும், நம்முடைய ஆராதனையினாலும், பரிசுத்தமான வாழ்க்கையினாலும் தான் இதை நம்ம செய்ய முடியும். ஜபம், வேத வாசிப்பு, ஆராதனை, பரிசுத்த ஜீவியம், இதை 4 இருந்தால் தான். நீங்கள் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அனல் மூட்டி எழுப்பு, ஸ்டேர் ஆஃப் த ஃபயர். அனல் மூட்டி எழுப்பு அப்படின்னா என்னென்னா, இந்த தீமைத்தோட வாழ்க்கை அங்கே ஏன் பவுல் அங்கே சொல்கிறாருன்னா, அவன் ரொம்ப சோர்ந்து போயிட்டான். அவன் வாலிபனாக இருந்தான், அவனுக்கு பல எதிர்ப்புகள். அப்போ அவன் சோர்ந்து போகும் பொழுது அங்கே பவுல் சொல்லுகிறார், உனக்குள்ள இருக்கிற வரத்தை அனல் மூட்டு. அப்போனா அந்த ஃபயர் இருக்கு அவன்கிட்ட, அதை அனல் மூட்டி எழுப்பு. என்றைக்கும் ஒருவேளை அணைந்து போகிற நிலையில் இருக்கிற உங்களோட வாழ்க்கையில் அதை அனல் மூட்டி எழுப்புங்க. அனல் மூட்டி எழுப்புங்க, சோர்ந்து போயிடாதீங்க. எந்த வாலிபன் சோர்ந்து போயிட்டான். அப்போ பவுல் தான் என்ன உத்தம குமாரனே என்று சொல்லுவார். நான் விசுவாசத்தினால் பெற்ற உத்தம குமாரனே தீமோத்தேயுவே. அவன் பவுலால் தான் வளர்க்கப்பட்டான், அவரால் ரட்சிப்படைஞ்சான். அவனுக்கு இவர் சொல்லுகிற ஆலோசனை அனல் மூட்டு. ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை முக்கியப்படுத்த விரும்புகிறேன். ஸ்டேர் அப், அனல் மூட்டு. அனல் மூட்டுன்னா என்ன செய்யணும் தெரியுமா? எல்லா சாம்பலையும் சல்லிச்சு ஊத ஆரம்பிச்சிடணும். காற்று ஊத பொழுது இருக்கிற சாம்பல்லாம் என்ன செய்யும்? வெளியே வந்துடும். அது பாட்டுக்கிட்டு என்ன செய்யும்? எரிய ஆரம்பிக்கும். எனக்கு ஒரு சில காரியங்களை நீங்கள் 1 தெசலோனிக்கர் 5:19 வாசித்தோம். வாசித்தோம் இல்லை? ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். இப்போ நாம் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். த ஃபயர் ரெஃபரன்ஸ் காட்ஸ் பிரசன்ஸ். அக்கினி தேவ பிரசன்னத்துக்கு நிழலாய் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தி ஃபயர் ஆஃப் த ஆல்டர் சிம்பலைஸ்ட் காட்ஸ் பிரசன்ஸ். எங்கெல்லாம் அக்கினி தேவனிடத்தில் இருந்து வருகிறதோ அந்த அக்கினி எல்லாம்
தேவனுடைய பிரசன்னத்தை ஒரு காட்டுகிறது. இப்போ உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியோட அக்கினி இருந்தால் பரிசுத்த ஆவியோட பிரசன்னம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் லேவியர் ஆகமத்தில் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த அக்கினி எங்கிருந்து வருகிறது என்று நாம் பார்ப்போமானால், அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவரித்து முகங்குப்புற விழுந்தார்கள். அப்ப என்ன உணர்ந்தாங்கன்னா, இந்த அக்கினி எங்கிருந்து வந்தது? அது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி என்ன செய்ததாம்? புறப்பட்டு வந்தது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்கேருந்து வந்தார்? பரலோகத்திலிருந்து. நான் போய் தேற்றவாளனை அனுப்புவேன். அப்போ அவங்க எல்லாம் காத்திருந்த பொழுது அங்கே அக்கினி இறங்கினது என்று பார்க்கிறோம். அதனால்தான் மனுஷன் மூட்டுகிற அக்கினிக்கும் தேவனிடத்திலிருந்து வர்ற அக்கினிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே இது எதை காட்டுதுன்னா, மேலே இருந்து அக்கினி வந்த உடனே இவர்களுக்கு தெளிவாயிடுச்சு, தேவன் இறங்கி இருக்கிறார், இது தேவ பிரசன்னம் இருக்கிறது என்கிற காரியத்தை அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நமக்குள்ளே, அந்த அபிஷேகம் அக்கினி இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், தேவ பிரசன்னம் எனக்குள்ளே இருக்கிறது. நாம் எப்பொழுதும் எங்கே போனாலும் தேவ பிரசன்னத்தை சுமந்து போகிற தேவ ஜனமாக இருக்கணும். நீங்கள் நத்தை பார்த்துருக்கிறீங்க. நத்தை முதல்ல என்ன இருக்கும்? கூடு இருக்கும். அது போனாலும் அந்த கூடு இருக்கும், அது சாப்பிட்டாலும் அந்த கூடு இருக்கும், அது மரித்தாலும் எதுக்குள்ளே தான் மரிக்கும்? அந்த கூட்டுக்குள்ளே தான் மரிக்கும். அப்போது நம்ம எந்த நேரத்தில் எங்கே இருந்தாலும் தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருக்கணும். மரித்தாலும் தேவ பிரசன்னக்குள்ளே தான் மரிக்கணும். அது தன்னுடைய ஓடை தூக்கி போட்டு சாகாது. அது தனக்குள்ளேயே மரிக்கும் பொழுது அந்த தன்னை ஓட்டுக்குள்ளே வைத்து தான் மரிச்சு போகும். அதே போல் தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருந்து தான் நம்முடைய ஜீவன் ஓட்டத்தை நாம் முடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இட் இஸ் எ சைன் ஆஃப் டிவைன் அப்ரூவல், தெய்வீக அங்கீகாரத்தின் அடையாளம். அக்கினி இறங்கிருச்சுன்னா நல்லா கவனிங்க, அந்த பலிப்படத்தில் இருக்கிற பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். இதன் பேர் வழங்க நான் சொல்லுகிறது, தேவன் அங்கீகரித்தார். எதை அங்கீகரித்தார்? அந்த இருதயமாகிய பலிப்படத்தில் வைக்கப்பட்ட பலியை தேவன் அங்கீகரித்ததுனால தான் மேலேருந்து என்ன செய்தது? அக்கினி வந்தது. ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி நமக்குள்ளே செயல்படுகிறது என்று சொன்னால், அந்த அக்கினி அது கிரியை செய்கிறது என்று சொன்னால், தேவன் அங்கீகரித்ததனுடைய அடையாளமாய் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே God intentionally lit the fire himself, showing that it was holy. அது பரிசுத்தமாக இருக்கிறது என்கிறத தேவன் அங்கீகரித்தார். அதுதான் பலிபீடத்தில் இருந்த அக்கினி. நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அக்கினினால், அந்த அபிஷேகத்தினால தேவன் நம்ம அங்கீகரிக்கிறார். யாரை அங்கீகரிக்கிறாரோ அந்த பாத்திரத்தை கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரசங்கம் விளங்குது? அல்லேலூயா. ஆகவே அன்று கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த அந்த பலிகளை அவர் சில வேளையில் பாருங்கள், அவர் வேதவசனம் சொல்லும், அவர் அந்த சுகந்த வாசனையை முகர்ந்தார். இட் ப்ளீஸ்ட் காட். அது தேவனை பிரியப்படுத்தினது. நம்முடைய இருதயத்தில் நாம் சும்மா எல்லாருக்கும் வேஷமாக தெரியலாம், நம்ம இடத்துலேருந்து வர்றது தேவனுக்கு பிரியமாக இல்லையான்னு அதை ஏற்றுக்கொள்ளுகிறவருக்கு தான் தெரியும். ஒருவேளை நாங்கள் பார்க்குறது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, ரொம்ப பக்தியாக இருக்கிறேன், ஆனால் உன்னுடைய பக்தி உன்னுடைய இருதயத்தில் பலிபீடத்திலிருந்து புறப்படுகிற எந்த துதியும் ஸ்தோத்திரமோ அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதான்னு பார்க்கணும். அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எ சைன் ஆஃப் டிவைன் அப்ரூவல், தெய்வீக அங்கீகாரத்தின் அடையாளம். அடுத்ததாக நீங்கள் பார்க்கும் பொழுது அது பரிசுத்த ஆவியானுடைய
அடையாளம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 3-4 பார்க்கும் பொழுது அந்த அக்கினி இருந்தால் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் என்பது அர்த்தம். 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது the fire repressed the continuous work. அங்கே கிரியை செய்ய தொடங்கினது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதை அது என்ன செய்கிறதுன்னா காட்டுகிறது. அது அக்கினி இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதன் பிறகு அவர்களை செயல்படத் தொடங்கினார். 2 விதமாக இருக்கும் அக்கினி பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆன் அஸ் அண்ட் இன் அஸ், நமக்குள்ளேயும் நமக்கு மேலேயும் இருக்கும். இன்ஃபில்லிங் ஸ்பிரிட், உள்ளே நிரப்புகிற ஆவியானவர். ஆண்மை மேலே. நல்லா கவனிங்க, ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றினோம்னா இன்ஃபில்லிங் நிரப்புதல்னு அர்த்தம். அதே டம்ளரில் தண்ணிக்குள்ளே போட்டு அது ஒரு அனுபவம், தண்ணியில் நிரப்புறது அனுபவம். அதே போல் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி நமக்கு உள்ளே இருந்தால் நம்மை நடத்துவதற்கு, நம்மேல் அக்கினி இருந்தால் அவர் நம் மூலமாய் மற்றவர்களிடத்தில் கிரியை செய்வதற்கு. எத்தனை பேருக்கு வேணுங்க நான் சொல்லுகிறேன்? அப்போ 2 அனுபவம் நமக்கு வேணும். நிரப்பும் படணும், நம் மேலேயும் அக்கினி இருக்கணும். அந்த நாளில் பிரத்யட்சமாய் தெரிந்தது. இப்பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவர் கிரியை செய்கிறார். உள்ளே இருந்துச்சுன்னா நம்மளை கைட் பண்ணுவார், போதிப்பார், நடத்துவார். இப்படி இருக்குது அப்படி இருக்குது எல்லா காரியத்தையும் குறித்து அவர் வெளிப்படுத்துவார். நம் மேல் இருக்கிறது என்னென்னா, கட்டுகளை உடைக்கிறது, வியாதிகளை சுகமாக்குறது, நோயாளிகளை கைமேல் வைக்கிறது, இவைகள் எல்லாம் நம் மேல் இருக்கிற ஸ்பிரிட். 2 விதமான அனுபவங்களிலே அவர் அப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆவியானவர் இறங்கினார், அவர்களுக்கு கிரியை செய்தார், அப்புறம் ஆவியானவர் போயிடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். நாம் அவருடைய வாசஸ்தலமாக இருக்கிறோம். அவர் உள்ளே இருந்து கிரியை செய்கிறார். அதே வேளையில் நம் மேலே இருந்து அவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. ஆகவே இட்ஸ் எ சிம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அது மாத்திரமல்ல, அந்த அக்கினியை கால் ஆஃப் இன்டிமேசி வித் காட், தேவனோடு கூட நெருங்கிய உறவு, அதை வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா தான் நமக்குள்ளே அந்த நெருங்கிய உறவு, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், இன்டிமெசி, ரொம்ப நெருங்கிய உணர்வு இருக்கிறத நாம் பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த நெருங்கிய உறவு என்ன சொன்னால், ஆவியானவர் இருந்தால் தான் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியும், துடிப்பாக இருக்க முடியும். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் தான் அவருடைய உறவு. சில வேளையில் இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம பெரிய ஜெபம் பண்ண கூட தேவையில்லை. நம்ம அந்த ஆவியானவருடைய அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது இப்படி தான் முழங்கால் போட்டு இல்லை, அவரே பேசிகிட்டு இருப்பார். இந்த அனுபவம் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஏதோ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் வெறும் ஜெபம் பண்ணால் தான். எத்தனையோ தரம் நம்ம நடந்து போகும்போதெல்லாம் ஆவியானவர் பேசுவார். பேசியிருக்காரா இல்லையா? இந்த அனுபவம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபு 4:8 கூட நீங்கள் வாசிப்பில் என்று சொன்னால் வாசிங்கள். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் அவர்கிட்ட சேர்ந்து அவர் செய்வார். ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் யூ வில் பி வைப்ரண்ட், துடிப்பான ஒரு விசுவாசியாய், தேவனோடு எப்பொழுதும் ஒரு உறவை வைத்து கொள்கிற விசுவாசியாய் நாம் காணப்படும். தேவ பிரசன்னம் எப்பொழுதும் நமக்குள்ளே காணப்படுகிறதா இருக்கிறது. அடுத்த பார்த்தீங்கன்னா வேறுபாடும் ஜீவியம் இருக்கும். கர்த்தரோட பிரசன்னம் நமக்குள்ளே இருந்தால், பரிசுத்த ஆவியான அக்கினி இருந்தால், வேறுபாடு உள்ள ஜீவியம் நமக்குள்ளே இருக்கும். பிரியமானவர்களே, மற்றவர்களை விட நாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்போம். நம்முடைய ஃபேமிலியில் பாருங்கள், நம்மளை என்ன சொல்லுவாங்க, இவங்க இதிலெல்லாம் வரமாட்டாங்க, இவங்க இப்படி தான் ஜீவிப்பாங்க, இவங்க நகையை போட மாட்டாங்க, இவங்க இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. உலக வேஷம் நம்ம இடத்துல தெரியவே தெரியாது, மறைந்து போகிறது. இந்த நீச்சல் ஆழ அனுபவம் நீங்கள் சைக்கிளில் வாசிக்கணும், உங்களுக்கு தெரியும். முதல்ல என்ன, கணுக்கால் அளவு, அப்புறம்
முழங்கால் அளவு, அப்புறம் இடுப்பளவு, அதுக்கப்புறம் நீச்சல் ஆழம். கணுக்கால் அளவு போனீங்கன்னா அதுக்கு மேலே மாம்சம் தெரியும். முழங்கால் போனீங்கன்னா அப்பவும் மாம்சம் தெரியும். இடுப்பு அளவு போனீங்கன்னா இன்னும் மேலே என்ன இருக்கும்? மாம்சம். நீச்சல் ஆழம்தான் முழுவதும் மறைக்கப்படுகிற அனுபவம். இது நமக்கு தேவை. நாம் நம்ம உயர்த்த தேவை வேண்டியது இல்லை. நம்ம நீச்சல் ஆழத்துக்குள்ளே போயிட்டோம்னா நாம் நம்மை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துவர்களாக இருப்போம். இதுதான் நீச்சல் ஆழத்தின் அனுபவம். இந்த அபிஷேகத்தின் நிறைவு இருக்கும் பொழுது தன்னை வெளிப்படுத்தாதபடி கிறிஸ்துவையே வெளிப்படுத்துறது. பவுல் சொல், கிறிஸ்துவ இல்லாமல் நான் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டேன். பவுல் அழகாக சொல்வார், நான் எதை குறித்து மேன்மை பாராட்டேன்? கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே நான் என்ன செய்கிறேன்? பிரசங்கிக்கிறேன், மேன்மை பாராட்டேன். ரெண்டாவது காரியம், எவைகள் நம்முடைய ஆவிக்குரிய அக்கினியை, பரிசுத்தாவினுடைய அக்கினியை அணைத்து போடும்? முதல்ல சொன்ன தேவ பிரசன்னத்தை அது என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. ரெண்டாவது காரியம், ஃபேக்டர்ஸ் தட் கேன் quench த ஃபயர். அணைத்து போடுகிற காரியம் என்ன என்று நாம் பார்க்கணும். அதுதான் நான் முதலே உங்களுக்கு சொன்னேன். கவனிக்கப்படாத அக்கினி இறுதியில் என்ன செய்யப்படும்? அணைந்து போகும். நம்ம என்னென்னவோ கவனிக்கிறோங்க. நான் ஆவியானோட அபிஷேகத்தை தக்க வைத்து கொள்கிறேன்னா, ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணும்படி தக்க வைத்து கொள்கிறேன்னா ரொம்ப முக்கியம். நீ என்ன வேணும் சபையில் வந்து செய், உனக்கூட ஆவியானவர் இருக்கிறாரா? உனக்குள்ள அக்கினி இருக்கா? அது ரொம்ப முக்கியம். நீங்கள் முதல் காரியம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவமும் கீழ்ப்படியாமையும் இது அணைத்து போட்டுரும். நீ பாவம் செய்தினா, நீங்கள் எது பாவன்றீங்க? வசனத்தின்படி கர்த்தர் அங்கீகரிக்காதது எல்லாமே பாவம்தான். அநீதி எல்லாம் பாவம்தான். அநீதி என்பது என்ன? தேவனுடைய வசனத்துக்கு புறம்பானது நீ எதை செய்தாலும் அநீதி தான். பெருமை கொண்டாலே அநீதி தான். பொய் சொன்னாலும் அநீதி தான். இவைகள் உனக்குள்ளே இருக்கிற ஆவியானுடைய அக்கினியை அணைத்து போட்டுரும். எத்தனையோ தரம் செய்திகள், தீர்க்க தரிசனம், ஆராதனை, ஆவியானவர் பேசுகிறார். கீழ்ப்படியாமை உன்னுடைய அக்கினியை அணைத்து போடும். ரொம்ப முக்கியம். சும்மா ஆக்டிவாக இருக்கிற ஆக்டர். நீ உயிருள்ளவன் பேர் பெற்றவனாக இருந்தும் செத்தவனாக இருக்கிறாய். ஏன்னா தராசு யார் கையில் இருக்குன்னா கர்த்தர் கையில் இருக்குது. அவருக்கு தெரியும். நீ எப்படி உன் மொபைலை யூஸ் பண்ணுற, என்ன பார்க்குற, இதெல்லாம் கர்த்தர் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். யூஸ்ஃபுல் திங் தான், அது உபயோகமான காரியம் தான். ஆனால் நீ எப்படி இருக்கிற? உன்னுடைய பாவம் நெருங்கி நிற்கிற பாவம் தான் அங்கே எபிரேயரில் வாசிக்கிறோம். நெருங்கி நிற்கிற பாவம்னு. ஆனால் இப்போ நெருங்கி நிற்கிற பாவம் கையில் என்ன செய்கிறது? பாவம் இருக்கிறது, சிந்தையில் பாவம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் விபச்சாரம் பண்ணவனை கை கழுவுமா பிடிச்சா அவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீ ஒரு மாம்ச இச்சையோடு நீ ஒரு ஸ்திரீயை பார்த்தாலும் விபச்சாரம் செய்தாயிற்று. ஜாக்கிரதையாக இருங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ரொம்ப இந்த அக்கினி அப்படிப்பட்ட அக்கினி பட்சித்து போட்டுரும். பாவம் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அதை நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய பாவம்தான் தேவனுக்கு நமக்கு இடைவெளியை உண்டாக்குறது. ஏசாயா 59:2 வாசிக்கிறோம். இதுதான் ஒரு இடைவெளியை உண்டாக்குகிறது. ரெண்டாவது காரியம், எவைகள் நம்முடைய அக்கினியை அணைத்து போடும் என்று சொன்னால், ஆவிக்குரிய சோம்பேறித்தனம், ஸ்பிரிச்சுவல் லேசினஸ். ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் என்ன செய்யப்படும்? அது அழித்து போடப்படும். வேத வாசிப்பு இல்லையா? ஒரு விசுவாசி சரியாக ஜெபிக்கலைன்னா அக்கினி அணைஞ்சு கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். வேதம் வாசிக்கலைன்னா அக்கினி அணைந்து கொண்டு, அவனுடைய அக்கினி அணைந்து கொண்டு இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனோடு கூட உறவு சரியில்லையா? ஆலயத்துக்கு வருகிறது ஃபெலோஷிப். பவுல் எழுதுவார், சபை கூடி வருதலே ஒருவனும். சில பேர் திருவிருந்தம் மட்டும் தான் வருவாங்க, சில ஆள் வரவே வராது. சில ஆள் நீ என்ன வேணால் பண்ணு, நாங்கள் பார்க்குறோமே இல்லையோ கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். உனக்குள்ளே இருக்கிற அக்கினி அணைந்து போகும். ஆய்கானோர் உன்னை விட்டு எடுபட்டு போயிடுவார்.
ஸ்பிரிச்சுவல் லேசினஸ், ஆவிக்குரிய சோம்பேறித்தனம், ஜபத்துக்கு எப்பயாவது வர்றது, இந்த மாதிரிலாம் இருந்தால் அக்கினி அணைந்து போகும். ஆண்டவர் சொல்றார், அக்கினி எப்போ எரிந்து கொண்டு இருக்கு, ஜாக்கிரதையாரு. ஏன்னா நான் போட்ட அக்கினியை நீ தொடர்ந்து எரிய வைக்க வேண்டியது உன்னோடைய வேலை. கட்டையை போடு. ஜபம் இதெல்லாம் கட்டை. வேத வாசிப்பு, சபையில் நடக்கிற ஜபங்கள், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் இல்லைன்னா பேர் கிறிஸ்தவனாக இருந்துடாத. அடுத்தவனை குறை சொல்லின்னு இருக்காது. முதல்ல உனக்குள்ளே இருக்கு. ஆண்டவர் சொல்லுவார், இயேசு சொல்லுவார், முதல்ல உன் கண்ணில் இருக்க துரும்பை எடு. முதல்ல உன் கண்ணில் பெரிய உத்தரமே இருக்குது. உன் கண்ணில் உத்தரமே இருக்குது. யோகியனை நடந்துக்கு மாதிரி காட்டிக்காத, ஜாக்கிரதையாரு. சும்மா அப்படியே வேஷம் போடாத. ஆவியானவரை ஊழியக்காரங்க தக்க வைக்க முடியாது. உன் ஜீவியத்தில் எப்படி நடந்துக்கிறியோ அந்த விதத்தில் தான் ஆவியானவர் உனக்குள்ளே தக்க வைத்து கொள்ள முடியும். வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை கூட பலனை அனுப்ப. எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். முதல்ல அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறியா? நீ பண்ண பிரதிஷ்டைகள், நீ எடுத்த தீர்மானங்களில் நிற்கிறியா? அப்போனா ஆவியானவர், நீ நின்னின ஆவியானவர் இருக்கார். அதை சஸ்டைன் பண்ணுறது ஆவியானவரோட ஒரு பலத்தினால தான். ஆகவே ஆவிக்குரியது வேத வாசிப்பு இல்லை. எப்பயாவது வேத வாசிக்கிறது, ஒரு வசனத்தை வாசிக்கிறது. டெய்லி வசனம் பாஸ்டர் காலை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். 60 நாளைக்கு, இப்போது 60 நாள் நினைக்கிறேன், போட்டுக்கிட்டு தான் இருக்கார். சிலர் வேதம் வாசிக்கிறது ஒரு பழக்கம் வச்சுருக்கிறாங்க. நீ வாசிக்கிறியா? அக்கினி இருந்தால் முதல் வேலையாக, முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி டு காட். அக்கினி இருக்கிறவன் முதல் ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுக்குறாருன்னா, முதல் இடம் யாருக்குன்னா கர்த்தர் ஒருவருக்கு தான். எழுந்தவொடனே ஒரு ஜபம். மனைவி புருஷன் படுத்திருந்தாலும் புருஷன் மனைவிட்ட பேசல, மனைவி புருஷன் எழுந்தோன்னே முதல் யார்கிட்ட பேசுகிறாங்கன்னா கர்த்தர்கிட்ட தான். அந்த அக்கினி இருக்கணும். ஐயோ இன்றைக்கி என் ஜெபம் பண்ணல. சில ஆளுக்கு 5 மணி 3 மணிக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம்னா 3:30 எழுந்தாலே இருதயம் பாதிக்கப்படுகிறது. ஐயோ ½ அன் ஹவர் தள்ளி எழுந்துட்டோமே, ½ அன் ஹவர் தள்ளி எழுந்துட்டோமே. சில ஆளுக்கு அந்த உணர்வே இல்லை. ஏன்னா அக்கினி இல்லை, அதனால் உணர்வு இல்லை. அப்படிப்பட்ட உணர்வு நமக்குள்ளே வரணும். ஐயோ நான் தவறு செய்துட்டேன். நீதிமானோட இருதயம் வாதிக்கப்படும். அப்படியே நொறுக்கணும். ஐயோ வேதம் வாசிக்காமல் போயிட்டேன், இன்றைக்கி இதை நினைக்காமல் போயிட்டேன், இதை படிக்காமல் போயிட்டேன், இதை நான் இன்றைக்கி சுவிசேஷன் சொல்லாமல் போயிட்டேன். இன்றைக்கி சபையில் மீட்டிங் நடக்குது, நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோமே, ஏதாவது கூட்டங்களுக்கு போவோம். ஃபெலோஷிப், ஐக்கியம். இந்த ஆவிக்குரிய சோம்பேறி தானே இருக்கிற வரைக்கும் ஆவியானவர் உன்னை நடத்த மாட்டார். ஏன்னு சொன்னால் ஆவியானோட அக்கினி உனக்குள்ளே அணைந்து போயிற்று. சும்மா சபைக்கு வந்து இந்த நடிப்பே நடிக்காதீங்க. மனுஷனோட வேஷம் ஒரு நாள், அதெல்லாம் தெரியும், வசனம் கலைந்து போ. நான் விளையாட்டுக்கு சொல்ல, நம்மை நின்னாத்தி அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். 1 கொரிந்தியரில் வாசிக்கணும்ல 11ஆம் அதிகாரம். நம்மை நாமே நிதானித்தறிந்தால், உன்னுடைய பக்தியை நீ இடம் போட்டு நான் ரொம்ப நல்லா இருக்கேன்லாம் நினைக்காத. உன் பக்தியை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? உன் பக்தியை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? பரவாயில்ல, நான் அது ஜெபம் பண்ணுறேன், இல்லை, திருப்தி அடையாத. இன்னும் கொழுந்து விட்டு எரியட்டும். ஆவியானவரே இன்னும் அபிஷேகத்தை நிலையை உயர்த்தும். 3வது காரணம் டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் வேர்ல்டினஸ். கவன சிதறுதல், உலகத்தோடு கூட ஒன்றி போகுதல். இது அணைந்து போகப்படும். இது அணைந்து போகப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உலகப் பொருள் மேலே நம்முடைய கண்கள். சில பேர் சபைக்கு வருவான். பொருளாசை என்பது ஒரு விக்கிராராதனை இல்லையா? பொருளாசை விக்கிராராதனை. இன்றைக்கு அநேக காரியங்கள், நம்முடைய முடி ஸ்டைலு, ஃபேஷியலு, வாலிப வெட்டுற முடி ஸ்டைல் எல்லாம்
உலகத்தான் போல் ஸ்போர்ட்ஸ்மேனி மாதிரியே எல்லாம் போகுது. டீசென்ட் என்கிற டிசிப்ளின் என்கிற வார்த்தை இப்போ போயிடுச்சு. பெற்றோரை கேட்க முடியல, பெற்றோரை என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. ஒன்று ஆராய்ந்து பாரு, நீ அப்படி உலகத்தோடைய வேஷம் தரிச்சின்னா உனக்குள்ளே அக்கினி இருக்காது, உன் பலிபடத்தில் அக்கினி இருக்காது. ஆனால் கர்த்தர் எச்சரிக்கிறார், உன் பலிபடத்தில் அக்கினி இல்லாதபடி அது எப்பொழுதும் என்ன செய்து கொண்டே இருக்கணும், எரிந்து கொண்டே இருக்கணும். சம்பாதி போ வா, ஆனால் உன்னை செக் பண்ணிக்க, உன்னை செக் பண்ணிக்க. ஆவியானவர், ஆண்டவரே, நான் இன்றைக்கு இந்த ஆஃபீஸில் உட்கார்ந்து வேலை ஸ்தலத்தில் உட்கார்ந்து நான் செய்கிற காரியத்தை அது உமக்கு பிரியந்தானே, அதை நீ அங்கீகரிக்கிறீரா? சில ஆள் சம்பளம் வாங்க ஓப்பி அடிப்பான், அவங்களுக்கெல்லாம் ஆவியானவர் கிடையாது. வாங்குகிற சம்பளத்துக்கு உழைக்கணுங்க, வாங்குகிற சம்பளத்துக்கு உழைக்கணும். ஓசியில் வருதுன்னு நினைக்கவே கூடாது. ஒன்று உழைக்கணும், செபிக்கணும். வி ஷுட் பி அந்த ஒரு பார்ட் இருக்கணும் நமக்குள்ளே. ஆராய்ந்து பார்க்கிற டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் வேர்ல்ட்லினஸ், அதை பற்றி கவனமே கிடையாது. நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து கவனம் கிடையாது. எதை நம்ம சிந்திக்கிறோம்? இன்றைக்கி கிறிஸ்துவே இல்லைன்றா, இயேசு கிறிஸ்து தெய்வமே இல்லைன்றா நம்ம சபையில் இருக்கிறவனே. கிறிஸ்துவை மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து, கிறிஸ்தவனை மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. எனக்கு கவனம் இல்லை, எங்கேயோ யாரோ உபதேசம், உனக்கு உபதேசிக்கும்படி சபையில் மெய்ப்பண்ண வச்சுருக்கிறார். டிஸ்ட்ராக்ஷன், சிதறி போயிடாத சிந்தனை வேறு இடத்துல. சில பேர் ஆராய்ச்சி பண்ணுறேன்னு கெட்டுடுவான், விழுந்து போயிடுவான். ஆமாம், நிச்சயமாக விழுந்துடுவான். உனக்கு சொல்லப்படுகிற சத்தியத்தில் கடைசி வரைக்கும் நில்லு. வேதத்தை ஆராய வேண்டியது தான், தப்பு கிடையாது. உனக்கு சந்தேகம் வந்தால் உனக்கு கொடுத்த மெய்ப்பனோடு அதை பகிர்ந்து உன்னுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள். அதை விட்டுட்டு தர்க்கம் பண்ணாத. உனக்குன்னு ஒரு ஆட்டுக்கு மெய்ப்பன் எப்படி வச்சுருக்கிறாரோ, ஒரு மந்தைக்கு எப்படி மெய்ப்பன் வச்சுருக்காரோ மெய்ப்பனை வச்சுருக்கிறார். நீ மெய்ப்பன்ட்ட கிளாரிஃபை பண்ணு, அதை திருப்திப்படுத்து. ஃபோக்கஸிங் ஆன் மெட்டீரியல்ஸ் rather than God. கத்தரை தவிர மற்றதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறது. சில ஆளுக்கு சபைக்கு வரும்போதே கல்யாணத்துக்கு போகிற ட்ரெஸ் எல்லாம் மாட்டினோம், என்ன கேட்டால் முடிஞ்சோன்னு ஓடணும். உட்காந்துக்கும் போதெல்லாம் யோசித்து நிற்கும், பாஸ்டர் எப்போ பிரசங்கம் முடிப்பார், கல்யாணத்துக்கு போகணுமேனு. அப்புறம் நீ எந்த ஆவியில் உட்காந்துருக்கிற சபையில், எந்த ஆவியில் உட்காந்துருக்கிற? சிரிப்பாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆவியானவர் என்ன யோசிப்பார், ஆவியானவர் என்ன நினைப்பார்? இது ஃபோக்கஸிங் ஆன் மெட்டீரியல் திங்ஸ், உலக பிரகாரமான காரியங்களில் நீ ஈடுபடுறதுனால தான் ஆவியானவர் இல்லை. நீ அநேக பிரச்சனைக்குள்ளே நாம் சிக்கிக்கொள்கிறது அதனால தான். அது மாத்திரமல்ல, லேக் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், ஆவிக்குரிய ஒழுக்கங்கள் இல்லை. ஆவிக்குரிய ஒழுக்கங்கள் நீங்கள் 1 கொரிந்தியர் 9:27 வாசித்தீங்கன்னா, என் சரீரத்தை கீழ்ப்படுத்தி ஒடுக்குகிறேன். 1 கொரிந்தியர் 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். டிசிப்ளினிங், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், கீழ்ப்படுத்தி ஒடுக்குகிறேன். சரீரத்தை ஒடுக்கு, சிந்தையை ஒடுக்கு, ஆவிக்குரிய ரீதியில் கொண்டு வாத, அதை ஒழுங்குபடுத்துன்னு அர்த்தம். ஒழுங்குபடுத்து, ஆவிக்குரிய ரீதியில் ஆவியானவர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா நிலையில் ஒழுங்குபடுத்து. சும்மா எனக்கு எல்லாம் தெரியும், அது தெரியும், இது தெரியும். பவுலே சொல்லுவான், நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் இன்னும் நான் கற்றுக்கொள்ளவில்லை. ஐ ஹேவ் நாட் லேர்ன்ட் yet. நான் இன்னும் கற்றுக்கொள்ளலையா? காரணம், அவர் ஆராய முடியாதவர். நான் புதுசாக அந்த வசனங்களை வாசிக்கும் போதெல்லாம் வெளிப்பாடுகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆராய முடியாதவர். கீழ்ப்படுத்த, உன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த. இன்றைக்கி எல்லாம் அந்த நிலையில் நம்ம இல்லை. நம்ம ஒடுக்கி கீழ்ப்படுத்தினா தான் அந்த அக்னி நம்மளை வழி நடத்தும். ஆவியானவர் நம்மை நடத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே லேக் ஆஃப் ஸ்பிரிச்சுவல்
டிசிப்ளின். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கன்னிகள் 10 கன்னிகளில் பார்த்தீங்கன்னா மத்திய சுவிசேஷத்தில் நீங்கள் வீட்டில் சென்று வாசிங்கள் 25ஆம் அதிகாரத்தில் இந்த 10 கன்னிகள் எல்லார்கிட்டையும் விளக்கு இருந்துச்சு. அது விளக்கு எரிஞ்சுட்டு தான் இருந்துச்சு. ஆனால் ஒருத்தர் புத்தியாக கொஞ்சம் எண்ணெயும் கொண்டு வந்தாங்க. இன்னொரு 5 பேர் எண்ணெய் கொண்டு வரல. பாருங்கள், அப்போ யார் ஜாக்கிரதையாக இருந்தான்னா, இந்த இது விளக்கு அணைந்து போகக்கூடாது, அது எரிந்து கொண்டே இருக்கணும் என்கிற ஒரு கவனம், ஒரு சிந்தை அவர்களுக்குள்ளே இருந்தது. இவங்க வந்து கேட்குறாங்க, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. இல்லைங்க, நம்ம 2 பேருக்கு இல்லாமல் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் போய் வாங்கின்னு வாங்கன்ட்டாங்க. இவங்க 5 பேரும் போய் வாங்க போயிட்டு வரும் பொழுது மணவாளன் வந்து விட்டார். கதவு வாருங்கள் உள்ளே என்று இருந்து 5 பேர் அழைத்தார். கதவு அடைக்கப்பட்டது. போய் கதவை தட்டுகிறார்கள். அப்போ அவர் சொல்லுகிறார், நான் உங்களை அறியேன். நீ ஆரம்பத்தில் பெற்ற இல்லை, தொடர்ந்து அது எரிந்து கொண்டே இருப்பதற்கு நீ முட்டாளாக இருந்துடாத. த ஃபூலிஷ் வெர்ஜின் தான் இருக்காங்க. அவர்கள் முட்டாள்தனமாக இருந்துட்டாங்க. அதை காத்துக்கொள்ளணும்னு இல்லை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஃபேக்டர்ஸ் தட் கேன் quench the fire, அணைந்து போகிற காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். ஹவு கேன் கீப் த பர்னிங், எப்படி எரிய விடுறது எப்படி என்பது 3வது காரியம். டெய்லி ஃபெலோஷிப் வித் காட், தினந்தோறும் தேவனோடு ஒரு தொடர்பு வைத்து கொண்டே இருக்கணும். இந்த அக்கினி ரொம்ப முக்கியம். எப்பொழுதும் தேவனோடு தொடர்பு வைத்து கொள்ளுங்கள். ஆல்வேஸ் ஹேவ் எ ஃபெலோஷிப். கர்த்தர் பேச மாட்டாரா? பேசுவார்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லிலே சொல்லுங்கள். எல்லாரோடுமே பேசுவாருங்க. யாரோட பேசுவார்? நீங்கள் பழக்கமான ஆளுகளோடு பேசுவீங்களா, பழக்கம் இல்லாத ஆளுகளோடு பேசுவீங்களா? அதே போல் ஆவியானவரோட பழக தான் அவர் பேசுவார். நம்ம என்ன ஏதாவது இது கர்த்தர் என்னோட பேசணும்னு என்னைக்காவது சிந்திக்கிறோமா? இல்லையா? வயிற்றுவலி வரும்போது, பிரச்சனை வரும்பொழுது தான் முழங்கால் போடுகிறோம். அப்படி அல்ல. தினந்தோறும் நாம் தேவனோடு ஒரு ஃபெலோஷிப் வச்சுக்கிட்டோம்னா, தேவனோடு ஒரு தொடர்பு, ஒரு ஐக்கியத்தை நம்ம வச்சுக்கிட்டோம்னா, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவார். அம்மா ஒரு சாட்சி சொல்லுவாங்க. அவங்க ட்ரெயின் ஏற போனாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த இதுன்னு தெரியல, கம்பார்ட்மெண்ட்டு தெரியல அவங்களுக்கு. அப்போது அவங்க ஒரு தவறான இதில் ஏறிட்டாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஷன் வந்தோன்னே ஒருத்தன் குள்ளமாக இருக்கிற ஒருத்தன் வந்தால் அவன் நேராக பைய வாமங்க கூட்டிகிட்டு போய் இவங்க இறங்கி அந்த இதில் போனோம். அப்போ இறங்கி அவனே கூட்டிகிட்டு போய் ஒரு சீட்டில் வச்சுட்டான். வச்சுட்டோன்னே டீச்சர் வந்தார். வந்து பார்த்தா எந்த சீட்டில் உட்காரணுமோ அந்த சீட்டில் கரெக்டாக உட்காந்துருக்காங்க. ஆவியானவரோடு கூட தொடர்பு இருந்தால் தாங்க நம்ம நேர்வழியில் நடத்துவார். ஆவியானவரும் தொடர்பு இல்லை, ஆனால் உனக்கு எல்லா காரியமும் ஆகணும். உன்னோட ஐக்கியம் தேவனோடு எப்படி இருக்கு? ஐக்கியத்தை புதுப்பிச்சுத. ரினியூ யுவர் ஃபெலோஷிப் வித் தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானோட கூட தொடர்பு வை. இன்னைக்கு கர்த்தர் உன்னோட பேசுகிறார். உன்னுடைய உறவை ஆரம்பி, காரியங்கள் மாறுதலாக முடியும். கர்த்தர் காரியத்தை முடிப்பார். நீ சரியில்லாதனால தான் இன்னும் தேக்கங்கள். உன்னோட ஃபெலோஷிப் அக்கினி அணைச்சி போட்டிய, விறகு போட்டுக்கிட்டே இரு. அதுதான் ஐக்கியம். தேவனோட கூட ஐக்கியம், பரிசுத்தவான்களோட ஐக்கியம், மெய்ப்பனோட ஐக்கியம். உன்னை எச்சரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஐக்கியம் நமக்கு தொடர்ந்து இருக்க வேணும். சங்கீதக்காரர் தாவீது சொல்லுவான் 33ஆம் சங்கீதத்தில், அவன் மன்னிக்கும் 63ஆம் சங்கீதத்தில் 1-2 வசனத்தில், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது.
என் மாம்சம் அதன் மேல் வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். இங்கே தாவீதோட இருதயம் பாருங்க, அதிகாலம் உம்மை தேடுகிறேன். மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுது போல என் ஆத்துமா கதறுகிறது. அவர் இன்னொரு இடத்துல சொல்வார், எப்பொழுது விடியுமோ என்று காத்து கொண்டு இருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் என் இருதயம் எப்படியா இருக்கிறது. நம்ம காலையில் எப்போ விடிய விடியன்னு காத்துனுங்கிறோம்ல, அதுபோல் அவர் எப்போ அவர் சமூகத்தில் எழுந்து ஜெபம் பண்ணலாம் அவரோடு பேசலான்னு தாவீது காத்துட்டே இருப்பாராம். ஃபெலோஷிப். அவன் பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும் தேவன்கிட்ட விசாரிக்காமல் போக மாட்டான். இதுதாங்க அக்கினியை தக்க வைத்து கொள்ளுதல். ஹவு டு கீப் பேர்னிங். அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஆசாரியனை அது எரியும்படி கட்டை என்ன செய்யணும் போடு. அதான் லேவியார் 6:12 வாசித்தோம். கட்டை போடு. ரெண்டாவது கண்டினியூவல் இன்ஃபில்லிங் த ஹோலி ஸ்பிரிட். எப்பொழுதும் அந்த பரிசுத்த ஆவியானோடு நிறைவதில் இருக்கணும். எப்பொழுதும் கேட்கணும், ஆவியானவரே என்னை நிரப்போம். நம்ம ஜெபம் பண்ணுறோமே, இன்றைக்கி நேற்றில் இருந்த அபிஷேகம் இல்லை, இன்றைக்கி ஒரு புதிய அபிஷேகம் தாரோன்னு நம்ம கேட்குறோமா? இல்லையே. ஆனால் ஆவியானவரை தான் விரும்புகிறார். புதிய அபிஷேகத்தை தாரும். நேற்று நான் எனக்கு இருந்த அனாயிண்டிங்கை வச்சு நான் பேசக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற அனாயிண்டிங், அந்த அபிஷேகம் முக்கியம். இவ்வளோ பிரசங்கம் பண்ணுற அதுலேயும் தூங்குற ஆள்லாம் இருக்குது பாருங்க. அவன் அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னு தெரியல. வாலிபனே தூங்குறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து, எபேசியர் 5:18, வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து. அப்படியே நிறைந்து என்ற வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீஃபில்லிங்னு அர்த்தம், ஊற்றிக்கிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். நாம் மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. எப்போதும் ஃபில், இட் மஸ்ட் பி ஃபில்டு. when it's empty it has to be filled. அது காலியாக ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஆவியானவரை என்னை நிரப்பிக்கிட்டே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அடுத்தது கன்சிஸ்டன்ஸ் வர்ஷிப் அண்ட் தேங்க்ஸ். எப்போதும் ஆராதனை பண்ணுங்க, தேவனுக்கு நன்றி செலுத்துங்க, ஆராதனை பண்ணுங்க. அப்போ தான் அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். ஆராதனை இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீ ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு நன்றி சொல்லுதலே ஒரு ஆராதனை. உங்கள் அதிகாலை ஜெபங்களில் எழுந்து நீங்கள் நன்றி சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறதே ஒரு ஆராதனை தான். நம்ம ஆராதனை பண்ணுறோமா? யோசித்து பாருங்கள். விண்ணப்பங்களை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, நீ எந்த சூழ்நிலை கடந்து போனாலும் அதுக்கு நன்றி சொல்லு. காரியங்களை கர்த்தர் மாற்றி போடுவார். நான் என்ன நிலையில் இருக்கிறேன், அதுக்கு நன்றி சொல்லு. இம்மட்டும் என்னை கைவிடாதபடி நடத்தினீர ஆண்டவரே, இன்னும் சுகமாக வச்சுருக்கிறீர. நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்னும் ஜிஹெச்சில் போய் பாருங்கள், மற்ற ஹாஸ்பிட்டலில் ஸ்டான்லியில் பாருங்கள், சின்ன ஸ்டான்லியில் பாருங்கள், இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் பாருங்கள், எல்லாம் படுத்து கிடக்கிறான். உனக்கு சுகத்தை கொடுத்து கர்த்தர் வந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை. we never think about that. அதை நினச்சோம்னா கர்த்தரை நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. எத்தனை பேர் மூச்சு விட முடியாமல் ஆக்சிஜனை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில்? உனக்கு மூச்சு விடுறதுக்கு பலனும் கொடுத்துருக்கிறாரு. தேங்க்ஸ் கிவிங். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இவைகள் இருந்தாலே, நன்றி இருந்தாலே, ஆராதனை இருந்தாலே அந்த ஆவியானவர் இருப்பார். பரவாயில்ல, இவன் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறான், என்னை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஹோலினஸ். அடுத்தது ஹோலினஸ் அண்ட் ரைச்சஸ். பரிசுத்தமும் நீதி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்போதும் சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை சாம்பலை தட்ட சொல்வார். பலிப்பிடத்தில் இருக்கிற சாம்பலை என்ன செய்யணும்? தட்டு. அதை கொண்டு போய் பாளையத்துக்கு புறம்பே, இயேசு கிறிஸ்து எங்கே மரித்தார்? எருசலேமுக்கு புறம்பே, பாளையத்துக்கு புறம்பே தான் அவர் மரித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கட்டு. அந்த சாம்பலுக்கு சல்லடை இருக்கும். அங்கே அந்த சல்லடை சலிக்கணும். சலித்து சாம்பல் கீழே கொட்டினோன்னா அந்த சாம்பல் அங்கே இருக்கக்கூடாது. அதை அள்ளி கொண்டு போய் அதை ஒரு இடத்துல போடணும்.
அதாவது என்னன்னா பலிபீடத்திலிருந்து அகற்றப்படணும். பலிபீடத்திலிருந்து என்ன செய்யணும்? அகற்றப்படணும். பாவம் பக்கத்திலே வச்சுக்கிட்டு இருக்கு, அது தூக்கி எறி. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் எபிரேயரில் எழுதுவார், நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குறும் முடிக்கிறமாக இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடும். ரன் பேஷண்ட்லி, பொறுமையோடு ஓடும். தூக்கி எறிங்க, பாவத்தெல்லாம் தூக்கி எறிந்து பரிசுத்தத்தை, அதான் சுத்திகரிப்பு ரொம்ப அவசியம். சுத்திகரிக்கப்படாமல் தேவனுடைய மனவாட்டியாக மாற முடியாது, இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக மாற முடியாது. 2 தீமோத்தேயு 2:21 பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கணும், அதே வழியில் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கணும். சுத்திகரிக்கப்பட்டால் தான் பரிசுத்தமுள்ள பாத்திரமாக மாற முடியும். சுத்திகரிக்கப்படணும். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், அந்த 2 தீமோத்தேயு 2:21 சில பாத்திரம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான். கனத்துக்குரிய பாத்திரம் அப்படின்னா என்னன்னா, அப்படிப்பட்ட பாத்திரத்தை தான் ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். அப்போ தான் அந்த அக்கினி செயல்படும், அப்போ தான் அபிஷேகம் செயல்படும். சுத்திகரிச்சுக்க, தினந்தோறும் சுத்திகரிக்கப்படணுங்க. தினந்தோறும் நம்ம சுத்திகரிக்கணும். காலையில் எழுந்தோடும் சுத்திகரிக்கணும், நைட்டு படுக்கும் பொழுதும் சுத்திகரிக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு தாவி சொல்லுவான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நீர் ஆராய்ந்து பாருன்னு சொல்லுவோம். ஆண்டவரே, இன்றைக்கி நான் என்ன தப்பு செய்கிறேன்? உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் என்ன தப்பு செய்தீங்கன்னு. சில வேளையில் நம்ம அறியாமல் செய்கிறதும் இருக்கிறது. அவைகளையும் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யணும். ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட நாம் கனமான பாத்திரமாய் மாறுகிறோம், கர்த்தரால் உபயோகப்படுகிற பாத்திரமாக. இன்றைக்கி ஏன் கர்த்தர் அநேகர் உபயோகிக்கப்படலைன்னா, நாம் இன்னும் சுத்திகரிக்கப்படலை. இந்த அக்கினி என்ன செய்யணும்? சுட்டெரிக்கும், வேண்டாத சாம்பலை கீழே கூட்டும், அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். சுத்திகரிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்யப்படணும்? ஒப்பு கொடுக்கிறவளாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, the early church, they keep fire burning through prayer, fellowship and heaven. சுவிசேஷன் சொல்லுகிறவளாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் 2ஆம் அதிகாரம் வீட்டில் சென்று வாசிங்கள். 42 47 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, அவர்கள் அவ்விதமாய் அக்கினி அவர்களுக்குள்ளே இருந்தபொழுது அவர்கள் அநேக அற்புத அடையாளங்கள் இதெல்லாம் நடந்துச்சு. அவள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் தைரியமாய் கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். they boldly preached the gospel. இன்றைக்கி நமக்கு தைரியமே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு நம்ம சாட்சி சொல்ல முடியல, ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை பற்றி சாட்சி சொல்கிறான். நாம் தைரியமாக சுவிசேஷத்தை சொல்லணும். ஒருத்தன் ஊழியத்துக்கு வந்துட்டால் மரணம் அவனோடு கூட பயணிக்குதுன்னு நினச்சிக்கணும். தாவி சொல்லுவான், எனக்கும் மரணத்துக்கும் 1 அடி தூரம் தான்னுவான். ஊழியம் அப்படின்னா மரணம் என் பக்கத்திலே வந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் நான் போராடி அவைகளை ஜெயிப்பேன். கர்த்தர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பலவீனம் வர்றதுன்னா அநேக தாக்குதல்கள். இவர் பாஸ்டர் ஸ்டீவன் தேவகுமார் சொல்லுவார், ஐயா அவர், விசுவாசிக்கு ஒரு முனை தாக்குதல், ஊழியனுக்கு பல முறை தாக்குதல். பல முனையிலேருந்து தாக்குதல் வரும், ஆனால் நிற்பது தேவ கிருபை, நிற்பது தேவ கிருபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் சுவிசேஷத்தில் மரணம் வரும், நம்ம பயப்படக்கூடாது. எப்பாப்ரத்தீத்து மரணத்தின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்தின் வாசலில் வந்தான், கர்த்தர் அவனை உயிர்ப்பித்தார். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், பலவீனம் வந்தால் பயப்படாதீங்க. மரணத்து வாசலுக்கு போனால் கூட பரவாயில்ல, கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார், கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். இன்றைக்கி மரண பயமே இருக்கக்கூடாது. ஒரு விசுவாசிக்கு மரண பயம் இருந்தால் அவனுக்குள்ளே ஏதோ பாவம் இருக்கிறது, அவனுக்குள்ளே பரிசுத்த அக்கினி இல்லை. மரணம் வந்தால் ஒரு பாக்கியம் தெரியுமா? பவுல் சொல்லுவான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஏவனா சாவு ஆதாயம் சொல்லுவானா? உண்மையில் ரட்சிக்கப்பட்டவன் மட்டும்தாங்க சொல்ல முடியும், சாவு எனக்கு ஆதாயம். நாங்கள் இந்த அடக்க ஆராதனையில் பிரசங்கம் பண்ணுறது,
சாவு எனக்கு ஆதாயம். எல்லாம் சொல்லுவான், வாழ்ந்து செத்துட்டான்னுவான். எல்லோரும் உலகத்தில் நல்லா வாழ்ந்தாயா, என்ன செய்யிட்டான், செத்துட்டான். ஆனால் நம்ம செத்து தான் வாழ போகிறோம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்லுகிறேன்? நம்ம செத்து தான் வாழ போகிறோம். இதுதாங்க கிறிஸ்துவ அனுபவம். இதுதான் வேறுபாட்டின் ஜீவியம். எ லைஃப் ஆஃப் செப்பரேஷன், எ லைஃப் ஆஃப் செப்பரேஷன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அடுத்தது த பவர் ஆஃப் எ பர்னிங் ஃபயர். இந்த அக்கினி எரிகிறதுடைய வல்லமை என்ன? அக்கினி எரிகிறதுடைய வல்லமை என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளையில், உனக்குள்ளே அக்கினி எரிஞ்சிச்சுன்னா யூ வில் மேனிஃபெஸ்ட் த டிவைன் பவர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். தேவனுடைய வல்லமையை நீ வெளிப்படுத்துவ. உன் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளியே போகும். அக்கினி எரிந்து கொண்டு இருந்தால் உன்னை கொண்டு தேவன் மகிமைப்படுவார். உன் மூலமாய் தேவன் செயல்படுவார். உன் மூலமாக சில அற்புதங்கள், அடையாளங்கள், சிலருடைய கட்டுகள் உடைக்க வருதுன்னா உனக்குள்ளே அந்த அக்கினி மயமானவர் உன்னை கொண்டு பயன்படுத்துகிறார். இதை ஃபயர்ன்னு சொன்னேன், இன்ஃபில்லிங் அண்ட் ஆன் ஃபயர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே போல்ட்னஸ் இன் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய ஜீவியத்தில் தைரியம் இருக்கும். இதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. சத்தியத்தின்படி நடக்கணும், அந்த தைரியம் இருக்கணும். அது ஆவியானவர் இருந்தால் தான் அந்த தைரியம், அந்த அக்கினி தான் இருக்கணும். போல்ட்னஸ் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இது செய்யக்கூடாதுன்னா, இது வசனம் இதை செய்யக்கூடாதுன்னா செய்யவே மாட்டேன். இதை போடக்கூடாதுன்னு சொல்லுதுன்னா நான் போட மாட்டேன். அதாங்க ஸ்பிரிச்சுவல் போல்ட்னஸ். நான் பயமுள்ள ஆவியை உங்களுக்கு கொடுக்காமல் தெளிந்த ஆவியை கொடுத்துருவேன். ஐ ஹவ் நாட் கிவன் த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர். தெளிந்த ஆவியை நமக்கு கொடுக்குற போல்ட்னஸ், ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ. இயேசுவுக்காக அப்பாற்பட்ட திருப்பு பலத்துக்கு மிஞ்சின காரியத்தை உங்களால் செய்ய முடியும். உங்களால் செய்ய முடியும். ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்னொருத்தருக்காக ஜெபிக்கிறீங்க, அவங்க கேன்சரில் இருக்கிறாங்க, சுகமாயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதை நீங்கள் செய்யலை, உங்களுக்குள்ளே இருக்கிற அக்கினி அங்கே கிரியை செய்கிறது. எத்தனை பேருக்கு உள்ளது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை உங்களை கொண்டு செய்வார். வெறும் கேன்சர் மாத்திரம் இல்லை, எந்த காரியமானாலும் சரி, அது கட்டுகளானாலும் சரி, அல்லது வேறு பிரச்சனைகளை. ஏங்க எனக்கு 10 லட்சம் கடை இருக்குது, யாரோ வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, உங்கள் குடும்ப ஜெபத்தில் வந்து உட்காராங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, அடுத்து வந்து சாட்சி சொல்கிறாங்க, அந்த 10 லட்சம் கடனும் போயிடுச்சுங்க. அது நீங்கள் செய்ததல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற அக்கினி, அந்த பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி அது கிரியேட் செய்கிறது. சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூ. எந்த மனுஷனும் செய்ய முடியாது, உங்களால் செய்ய முடியும். அது தேவ அக்கினினால் மட்டும்தான். பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி மாத்திரம் நமக்குள்ளே இருக்கணும். பிரியமான எஃபெக்டிவ் எவாஞ்சலிசம் அண்ட் சோல் வின்னிங், இதுக்கெல்லாம் வசனம் இருக்குது. நான் வேகமாக போகிறேன். நல்ல சுவிசேஷ வேலையை செய்யணுங்க. அக்கினி இருந்தால் அமர்ந்திருக்க விடாது. அக்கினி இருந்தால் ஓடி போய் ஏதாவது சொல்லி அவனை கத்தரை பற்றி, அது உள்ளே வந்து இட் வில் கிண்டில் யுவர் ஹார்ட். இருதயத்தை அப்படியே இது என்ன பண்ண ஆண்டவர் உனக்கு எவ்வளோ செய்தார், இதை சொல்லலையா, இதை சொல்லியா. பாஸ்டர் ஒரு டாக்டரை பற்றி சில சாட்சியை சொல்லியிருக்கிறார் பிரசங்கத்தில். ஒரு பிரெயினை ஆப்ரேட் பண்ணுற அந்த டாக்டரை, அவர் யாருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்காவது சுவிசேஷன் சொல்லணும். அன்றைக்கி ஒவ்வொரு நாளும் சொல்லுவார். ஒரு ஆளுக்கு மழை வந்துருச்சு, ஒரு ஆள் ரோட்டில் கொடை பிடிச்சின்னு போனால் அந்த கொடைக்குள்ளே இவர் ஓடி ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொன்னார். அவன் சொன்னான் மைண்ட் யுவர் பிஸ்னஸ்ன்னா, இவர் சொன்னார் திஸ் இஸ் மை பிஸ்னஸ், இதுதான் என்னோடய பிஸ்னஸ்ஸு. ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டா. அவர் டாக்டர் சொல்லிட்டு போயிட்டார். மழை நாளில் சொல்லாமல் அப்போ கூட சொன்னார். ஆனால் ஒரு நாள் ஜீசஸ் லவ்ஸ் யூ என்கிற வார்த்தை அந்த மனுஷனை மாற்றினது. எவாஞ்சலிசம் நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, விக்ட்ரி ஓவர் எனிமி, சத்துரு மேலே கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். இந்த அக்னி இருந்துச்சுன்னா நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையே இல்லை. இந்த அக்னியை உன் சத்துருடைய காரியத்தை முடிச்சிடும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அவன் என்ன பலவீனம் கொண்டு வரானோ, வறுமை கொண்டு வரானோ, சமாதான இன்மை கொண்டு வரானோ, எதுவாக இருக்கட்டும், அதை என்ன செய்வார் அவர்? அதை அழித்து போட்டுருவார். த ஃபயர் ஆஃப் காட் டெஸ்ட்ராய்ஸ் த ஒர்க் ஆஃப் டார்க்னஸ். அந்தகாரத்தின் ஒளி, அந்தகாரத்தில் கிரியை செய்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கிறது உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம்தான்.
அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, சத்துருவை ஜெயிக்கணும். உனக்கு விரோதமாக கேஸ் போடுறானா, உனக்கு விரோதமாக சூனியம் பண்ணுறானா, பயப்படாது. எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். அக்கினினால உத்தரவு அருள்னு செய்யணும் தேவன், உனக்கும் அக்கினினால உத்தரவு அருள்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறணும். அக்கினி ஒரு லைஃப் ஸ்டைல். ஆண்டவரே, எனக்கு எந்த வாழ்க்கையில் எந்த அனுபவம் இருக்கோ இல்லையோ, எனக்கு ஒன்று வேணும், உம்முடைய பரிசுத்த அக்கினி அபிஷேகம். அது எப்பொழுதும் எனக்குள்ளே இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் பவுல் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன், எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதுதான் என்னோட தரிசனம், அதுதான் என்னுடைய நோக்கம். அதற்கு நான் ஓடிக்கொண்டிருப்பேன். உலகத்தில் சம்பாதிக்க வேணாம்னு சொல்ல, உன்னை கர்த்தர் ரட்சித்தது நோக்கம் என்ன, உன்னை அபிஷேகத்தின் நோக்கம் என்ன. எனக்கு பின்னால் அந்த காரியங்களை எல்லாம் மறந்துரு. பின்னானவைகள் முன்னாடவில் நாடி கிறிஸ்தேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காக லக்கையை நோக்கி நான் தொடர்கிறேன். ஐ ஆம் கண்டினியூவிங். இன்னொரு இடத்துல நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, அப்ரியண்டட், எதற்காக நான் பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அக்கினி இருந்தால் ஊழியம் செய்வீங்க. சபையில் நடக்கிற ஊழியத்தில் செய்யுங்க. ஒவ்வொரு ஊழியத்தில் பங்கு நமக்கு வேணும். ஊழியத்தில் பங்கு இல்லாதவன் கர்த்தர்கிட்ட எதையும் கேட்காத. உனக்கு மட்டும் எல்லாம் வேணும், ஆனால் கர்த்தருக்கு செய்ய மாட்டேன். நீ உன்னால் முடிஞ்சது செய். உன் பலத்துக்கு மிஞ்சி கர்த்தர் எதையும் கேட்க மாட்டார். உனக்கு முடிஞ்சதை நீ செய். மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறது ஒரு ஊழியம். ப்ரேயர் அண்ட் இன்டர்செஷன், பரிந்து பேசுதல். ஆண்டவர், இந்த தேசத்துக்காக திறப்பு வாசலில் நிற்கும்படி ஒருவனை தேடினேன், ஒருவனை நான் காணேன். இன்டர்செஷன். ஒருவேளை நீ வெளியரங்கமாக பெரிய ஜெபம் பண்ணணும் இல்லை, உன்னுடைய அறையில் ஜெபம் பண்ணும் போது மற்றவர்களுக்காக பரிந்து பேசு. அதுதான் அக்கினி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் கர்த்தருக்காக கொழுந்து விட்டு எரியுளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அவர் விரும்புகிறார். ஆகவே we have to fan the flames. நம்முடைய அக்கினிய சாம்பல் பூத்தா அப்படியே அணைந்து போகாமல் அதை விசிறுவோம். இன்றைக்கி ஒரு புதிய அபிஷேகத்தை கேட்போம். இன்றைக்கி பெந்தெகோஸ்தே நாள், பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நமக்குள்ளே ஏற்கனவே அக்கினியை கொடுத்துருக்கிறார். அதனால் மட்டும் எழுப்புவோம். அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் பெற்றுருங்க. அபிஷேகம் பெறாமல் இருந்தீங்கன்னா எந்த காரியத்தில் நீங்கள் ஜெயம் வர முடியாது, பரலோகத்தும் போக முடியாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காண மாட்டான் என்று மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை புதுப்பிச்சுக்கணும். திருப்பி அவங்க நிரப்புங்கள்னு வசனம் வாசித்தோம்ல, நிரப்போன்னா குறையும் பொழுதுலாம் நிரப்பணும். இந்த மாதமே வாக்குத்தத்தம் குறைவுகளை நிறைவாக்குகிற மாதம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அக்கினி ஒருபோதும் அழிந்து போகலாகாது. பலிபீடத்தின் மேல் உள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். யுவர் ஃபயர் ஷுட் பி ஆல்வேஸ் பி பர்னிங். திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கலாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்தி கேட்டு போயிடலாம். நாளைக்கு நீ கேட்கிற வசனமே உன்னை, திருப்பி சொல்லுங்கள், கேட்கிற வசனமே உன்னை. இந்த பலிபீடத்தில், இது எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி தான். இன்றைக்கு கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. கர்த்தர் நிரப்பட்ட ஆண்டவரே, எத்தனை பேருக்கு தாகம் இருக்கிறதோ தாகம் உள்ளவனுமே நான் தண்ணீரை ஊற்றுவேன். கர்த்தர் ஊற்றுவேன். அல்லேலூயா.
எத்தனை பேருக்கு அந்த எரிகிற அந்த அபிஷேகம் அக்கினி வேணும்? அல்ல எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம். ஆண்டவரை என்னை ரினியூ பண்ணுங்க ஆண்டவரை, என்னை புதுப்பிங்க, எனக்கு அந்த புதிய அபிஷேகத்தை தாங்க, புதிய அபிஷேகம் வந்தாலே ஒரு புது பலன் உங்களுக்குள்ளே வரும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். விண்ணக காற்று நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என்மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்று நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என்மேல் வந்த ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய அசைவாடுமே. விண்ணக காற்று நீ என்னை நோக்கி வீசிடும், மேல் வந்தா மந்திடும். விண்ணக காற்று நீ என்னை நோக்கி வீசிடும், பூரா முழங்கால் முடக்கியது முழங்கால் அளவல்ல, நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்று நீ என்னை நோக்கி வீசிடும், என் பூராவை போல. விண்ணக காற்று நீ ஆமென். அக்னி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்னி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்று நீ என்னை நோக்கி வீசிடும், வெண் பூராவை போல மேல் வந்தா மந்திடும். விண்ணக காற்று நீ என்னை நோக்கி வீசிடும், பூராவை போல. அக்னி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்னி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றினே என்னை நோக்கி வீசிடும், என் பூராவை போல மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றினே என்னை நோக்கி வீசிடும், என் பூராவை போல மேல் வந்தான். அக்னி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, 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 அக்னி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்றினே என்னை நோக்கி வீசிடும், என் பூராவை போல என்மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றினே என்னை நோக்கி வீசிடும், என் பூராவை போல வந்து. அக்னி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றினே என்னை நோக்கி வீசிடும், என் பூராவை போல என்மேல் வந்த மந்திரோ. விண்ணக காற்றினே என்னை நோக்கி வீசிடும், என் பூராவை போல என்மேல் வந்த மந்தி. ஓ முரரபா ஷபலபரபா. எல்லாரும் ஆவில நிறைந்து எல்லாரும் அபிஷேகத்தினால நிரப்போட தேவ ஆவியானவர் உங்களை ஒவ்வொருவரும் புதிய அபிஷேகத்தினால நிரப்புவாராக. ஓ ரிகலபா ஷபலபரபா. ஓ ரிபானை அந்தர கமானியா. ஓ ரெக்க சந்தர கமானியா. Hallelujah. We praise you, Lord.
We praise you, Lord. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உமக்கு நன்றி ஆண்டவர். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய பலிபீடத்திலே எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க, அது அணைந்து போகாதபடி அதை கட்டையை போட வேண்டும், அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இடைப்பட்டது போல அடியேனும் செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த அக்கினியை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கட்டும். இனி நாங்கள் மறைந்திருந்த காலம் போதும் ஆண்டவரே. இனிமே எழுந்து உமக்காக பிரகாசிக்க, உமக்காக சுடர் விடருளாய் ஆண்டவரே காணப்பட எங்களுக்கு கிருபைதார். எங்களுடைய சபையை ஒரு அக்கினிமயமான சபையாய் கர்த்தர் ஒவ்வொரு விசுவாசியும் மாற்றப்படும். ஒரு எழுப்புதல் ஒவ்வொருக்குள்ளே தொடர்ந்து வரத்தக்கதாய் கர்த்தர் ஆண்டவரே அவர் ஒவ்வொருவரும் அக்கினியை தக்க வைத்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட கிருபைதார். இன்று கற்றுக்கொண்ட எல்லா பாடங்களுமே நடக்க கர்த்தர் ஒவ்வொருக்கு கிருபைதார். ஆசீர்வதி, கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் பிதாவே.